கதனாமை அதிக நாள் கால வேளையிலே உங்களை பார்க்கும்படியாக, உங்களை சந்திக்கும்படி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி, புதிய ஒரு லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி செபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நேற்றைக்கு போல இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு போல நாளைக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை, புது ஆசீர்வாதம் கொடுக்கிற ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அந்த நாட்களிலே ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த கால வேளையிலே கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிய ஒரு வார்த்தை, அவர்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து புறப்பட்ட பொழுது, அவர்கள் புறப்பட்டு வந்து 40 வருஷ காலமாய் நடந்து வனாந்திரத்திலே தங்கி வனாந்திரத்திலே ஆதரிக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, அவர்கள் ஏற்கனவே கர்த்தர் சொல்லியபடி என்று சொல்லப்பட்ட பிதாக்களுக்கு சொல்லியபடி 1000 மடங்கு இருக்கிறது, 1000 மடங்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். யார்கிட்ட சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இவள் அடிமைத்தனமாய் போறதுக்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கிட்ட சொன்னார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது. அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்தது. அந்த யாக்கோபின் ஆசீர்வாதம் 12 கோத்திரங்களுக்கு வந்தது. இந்த 12 கோத்திரங்கள் தான் இங்கே பலுகி பெருகி இருக்கிறார்கள். ஏறத்தாழ கானானுக்கு பக்கத்திலே வந்து விட்டார்கள். தேசம் முன்பாய் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பலுகி நல்லா பெருகிட்டீங்க. பாருங்க, அவர் சொன்னார் ஆபிரகாம் நான் சொல்லும்போது, நீ வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், அவர்கள் அதை இனி என்ன கூடுமானாலும் எண்ணு, அந்த தொகை எவ்வளவு பெருசா இருக்கிறோ அதை காட்டில் அதிகமாக உன் ஜனத்தை பெருக பண்ணுவேன், உன் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன் நானும் சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களை பார்த்து அவன் ஒரு ஆசீர்வாத வார்த்தையை சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கால வேளையில் அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெற ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதுதான் நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியம். சோதரம் பாருங்க, அவர் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரங்கள் குறுகி போகல, ஆசீர்வதிக்க கொள்ளாதபடி என்னை ஜெபத்தை கேட்கல. சோத்திரம். இசைஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதி யாத்ராமம், லேவியராமம் என் நாமத்தெல்லாம் வாசிக்கும் போது அவர்கள் வழியில பண்ண எல்லா அட்டகாசங்களும் தெரியும். நிறைய பேர் அதில் விழுந்து போனாங்க தெரியும். ஆனாலும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே வந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த ஆசீர்வாதம் தான் அந்த பலுகி பெருகினார்கள். சோத்திரம். வசனம் சொல்லி பலுகி வானத்து நட்சத்திரங்களை போல பலுகி பெருகினார்கள், கடற்கரை மணலை போல பெருகினார்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, அதே வார்த்தை தான் அந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் இருக்கிறதை பார்க்கலும் இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பெருக பண்ணுவார், பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தரையில விழாது. அவர் சொன்னதெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். சோதரம். இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த காலவெளியில் சொல்லுதா. என்ன சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது இருக்கு பாருங்க, இன்னைக்கு கொஞ்சமா இருக்கலாம், என்ன கொஞ்சமா இருக்கிறது, நாங்கள்லாம் கொஞ்சம் ஜனமா இருக்கிறோமே, யாரும் யுத்தத்துக்கு வந்தா நாங்க ஜெயிச்சுக்கிட மாட்டோம், எங்களுக்காக யுத்தம் பண்ண தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது. ஆனாலும் பாருங்க, இசைஜனங்கள் அந்த எகிப்தில் வரும்போது அப்படித்தான் இருந்தாங்க. யுத்தம் பண்ண தெரியாது, வேலை செய்ய தெரியும், அடிமை வேலை செய்ய தெரியும், பில்டிங் எல்லாம் கட்ட தெரியும், செங்கல் இருக்க தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஆனா யாரா யுத்தத்துக்கு வந்தா ஒண்ணும் தெரியும். ஆனா இவர்களுக்காக யுத்தம் பண்ணது ஆண்டவர். அதைத்தான் நீ சொல்றாரு, அந்த ஜனங்களை பலுகி பெருக பண்ணினார். அடிமையாக அவர்களை ஒழிக்க வேண்டும், அவர்கள் ஆம்பளை பிள்ளைகளை சாகடிக்க வேண்டும் சென்று சாகடித்தவன் தான் பார்வோன். அந்த 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 அழிவின் மத்தியிலும் கர்த்தர் அவளை காப்பாற்றினார். ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார், மோசையை காப்பாற்றினார். அது மூலமாய் பாருங்க ஜனங்களை நடத்தினார், பலுகி பெருக பண்ணினார். இன்றைக்கு அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் கடந்து வந்துட்டீங்க, இன்றைக்கு அதிகமாய் பலுகி பெருகிறீர்கள்,
இதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். இன்னைக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை பாருங்க. எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில நம்முடைய வாழ்க்கையில வந்தார், நம்ம கூட வந்தார், நமக்காக உதவி செய்தார், எவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்கார். நீங்க ஒன்னொன்னா சொல்ல போனா நன்மைகளை எண்ணி முடியாது, அவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு. ஆனால் நாமோ சில சமயங்களை மறந்து அதை அதை மறந்து போய் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டிருப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை பலிக்கு பெருக பண்ணுவார். சோத்திரம். தேவ வார்த்தை ஒன்று தரல விழாத அருமையானவர்களே, 1000 மடங்கு. நீ நினைப்பீங்க, ஐயா கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் போதையா, எனக்கு ஒரு சின்ன காரியம் இருந்தா போதும், எனக்கு இந்த சின்ன ஒரு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி சின்ன சின்னதா நம்ம கேட்டு பழகிட்டோம் ஆண்டவர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதிகமாக 1000 மடங்கு. பாருங்க, நீங்கள் நாம் எண்ணுவது காட்டிலும் நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக செய்ய வல்லவர். அவர்கிட்ட போய் கொஞ்சமா உதவி செய்ய ஆண்டவரே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, கொஞ்சம் இந்த கடத்திலிருந்து என்னை தூக்கி விட்டுருங்க, இந்த சின்ன பிரச்சனை இருந்து என்னை மாற்றுங்கன்னு சின்ன சின்னதா கேட்டு பழகிட்டோம். ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, மோசே மூலமா பேசும்போது, இன்றைக்கு நீங்க இருக்கிற இந்த சின்ன ஆசீர்வாதத்தை காட்டிலும், ஒருவேளை இவங்கள சின்ன ஆசீர்வாதம் இல்லை, பயங்கரமா பலிக்கிட்டாங்க, இதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆபிரகாம் கிட்ட சொன்னதை இந்த ஜனங்களுக்கு நிறைவேற்றுகிறார். இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அதே வார்த்தை சொல்கிறார், 1000 மடங்கு பெருக பண்ணுவார். புதிய ஏற்பாட்டில் நம்ம நிறைய இடங்களில் வாசிக்கிறோம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஜனங்களை ஆசீர்வதித்தார். இயேசு பின்பற்றி போனவங்க சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க, 3 நாள் சாப்பாடு இல்லாமல் வனாந்தரத்தில் வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அங்கே ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வழி இல்லை. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம். அருமையானவர்களே, 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 புருஷர்கள் 5000, ஸ்திரீகள் 10,000, பிள்ளைகள் 15,000 பேருக்கு, அவ்வளோ பேருக்கு போஷித்தவர். அது பல அளவுக்கு மல்டிபிள் பண்ண வல்லமையுள்ள தேவன். சோதரம். அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் தான் இந்த இஸ்ரவேலின் தேவன். அவர் தான் இன்றைக்கு சொல்றாரு, உங்களுக்கு 1000 மடங்காய் நான் பெருக பண்ணுவேன். நீங்கள் இருக்கிறதை குறித்து கவலைப்பட்டு இருக்காதீங்க, எனக்கு இவ்வளவுதானே இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லாதீங்க. அவர் 1000 பெருக பண்ண. சிறியவன் 1000, சின்னவன் பலத்த ஜாதி. பாருங்க, சின்ன பெருசா மாற்றுவார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில நாட்களில் நீ சிரித்து போனீங்களோ, வெறுக்கப்பட்டீர்களோ, துன்பப்பட்டு கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, வேதனைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, யாரும் துணை இல்லாமல் காணவில்லை இருக்கிறீர்களா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுவேன். ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் நம்மை ஆசீர்விக்க கூடாதபடிக்கு, இஸ்ரவேலை ஆசீர்விக்க கூடாதபடிக்கு இல்லை, இஸ்ரவேலை ஆசீர்விப்பது எனக்கு பிரியம், இஸ்ரவேலை உயர்த்துவது எனக்கு பிரியம், இஸ்ரவேலோடு இருப்பது எனக்கு பிரியம், அவருடைய தோளில் தூக்கி சுமப்பது எனக்கு பிரியம். கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன். இந்த காலையில் உங்களுக்கு அப்படி செய்வார். நாமெல்லாம் ஆவிக்குறிப்படி இஸ்ரவேல் நம்மை கைவிடவே மாட்டார். ஒருவேளை அந்த நாட்களில் அவர் முறுமுறுத்து வழியில கொஞ்சம் அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் அதே போல முறுமுறுக்காதபடி தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லி இந்த காலையில் உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே, நீ இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் இப்பொழுது இருக்கிறது பார்க்க 1000 மடங்கு அதிகமாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நினைக்கிறேன் ஆண்டவர். என் வாழ்க்கை அற்புதம் செய்யும். எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த வசனத்தை பிடிங்க, சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது உண்மை என்றால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. 1000 மடங்கு பெருக. கொஞ்சமாக இருக்குது, என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறா, கர்த்தரை 1000 பெருக பண்ண வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். ஈசாக்கை கொடுத்த ஆண்டவர் பிள்ளை இல்லாச்சும் ஈசாக்கை கொடுத்து அவனை பெருக பண்ணினார். இன்றைக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார், அதிகமான பெருக்கத்தை உண்டாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்புங்க. இந்த காலையிலே சொன்ன வார்த்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நோக்கி பார்க்குறீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிற இந்த வசனத்தை என் வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவரே, நான் நமக்கு ஒப்புக் கொடுப்பேன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அச்சபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டில் 1000 மடங்கு பெருக பண்ணுவேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னவர் இன்னைக்கு ஒவ்வொருவரோட இடைப்பட பேசும். எத்தனையோ மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. உடைய வசனங்கள் ஆண்டவரே அந்த வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்லாம் மாறட்டும், ஒரு நம்பிக்கை வரட்டும். 1000 பெருக பண்ணுகிற தேவனுடைய கரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வருகிறோம். ஆசீர்வதி, மீதியான பலனை கொண்டு இந்த காலை முதல் நடக்கிற எல்லா வேலைகள் காரியங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த காலை வேளையிலே இந்த 1000 மடங்கு இருக்கிறத பார்க்க 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லமை தேவன் என்பதை அறிந்து
ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஒரு லோக சுவாத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.